ஐ கெஸ் நீங்க பாக்குது கேக்குது மிஸ்டர் சைலண்ட். ஃபைனலி வாட் இஃப் சீசன் 2ல இருக்கிற எல்லா எபிசோடுமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோல வாட் இஃப் சீசன் 2ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்வல் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, இப்போ இதுக்கு இந்த வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் சைட்ல இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்க்கும்போது சீசன் 1 மாதிரி இந்த சீசன் 2 கிடையாது. இந்த சீசன் 2ல நிறைய புது விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க. இந்த வாட் இஃப்ன்றது நம்ம ஆக்சுவலா பார்த்த மார்வல் மூவிஸ் இருக்குதுல, அதுல ஒரு சில சேஞ்சஸ் நடந்தா அந்த ஸ்டோரி எந்த மாதிரி போகும்னு சொல்லி தான் இந்த வாட் இஃப் சீரிஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சீசன் 1 ஃபுல்லாமே அந்த மாதிரி தான் போயிருக்கும். ஆக்சுவல் மார்வல் மூவிஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் நடந்தா அந்த ஸ்டோரி எப்படி போகும்னு சொல்லி தான் சீசன் 1 கொண்டு போயிருப்பாங்க. பட் சீசன் 2ல நிறைய புது விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக சீசன் 1 மாதிரி தான் சீசன் 2மே வந்து கொண்டு போய்க்கிறாங்க. அந்த வாட் இஃப்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சீசன் 2மே கொண்டு போய்க்கிறாங்க. பட் இதில் வந்து நிறைய புது விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ 1602ல ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் ஃபார்ம் ஆனால் எப்படி இருக்கும்னு சொல்லி அதுக்குன்னு தனியாக ஒரு எபிசோட் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சும்மா அரிச்சமாவே திரும்பி அரிக்காம இது மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு சில விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி இந்த சீரீஸ்க்காகவே ககோரின்ற ஒரு கேரக்டர் வந்து உருவாக்கிக்கிறாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்டான நிறைய விஷயத்த இந்த சீசன் 2ல வந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பாசிட்டிவ் சொல்லலாம், கேப்டன் கார்ட்டர் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃபீமேல் லீட் கேரக்டர் இன் எம்சியூன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கேரக்டர் ஆர்க் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட் இஃப் சீசன் 2ல அதிகமாக மேஜர் ரோல் பண்ணுறதே வந்து கேப்டன் கார்ட்டர் தான். அவங்கள வச்சு தான் ஒரு சில எபிசோட் வந்து புஷ் ஆகிற மாதிரியே காமிச்சிருக்காங்க. ஒரிஜினல் 6 அவெஞ்சர்ஸ்லேருந்து ஏதோ ஒரு அவெஞ்சர்ஸை கொண்டு வந்து கேப்டன் கார்ட்டருக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி யூஸ் பண்ண கேரக்டர்ஸே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி புது கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவெஞ்சர்ஸை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவெஞ்சர்ஸ்க்கான நிறைய மூவிஸ் வந்துருக்குது. அந்த அவெஞ்சர்ஸ் மூவியில் வந்த ஒரு சூப்பர் ஹீரோஸ்க்கும் தனித்தனியாக ஒரு மூவிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த சூப்பர் ஹீரோஸை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க முடியுமோ அது எல்லாமே லைவ் ஆக்ஷன்லேருந்து காமிச்சிட்டாங்க. இந்த வாட் இஃப்லும் திரும்ப அதே ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணாமல் இது வரைக்கும் நம்மளுக்கு பெருசாக தெரியாத ஒரு கேரக்டர் கேப்டன் கார்ட்டர் அவங்கள கூட்டு வந்து அவங்கள பேஸ் பண்ணி நிறைய ஸ்டோரி போகிற மாதிரி காமிச்சிருந்து நல்லா இருந்துச்சு. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லேயே கேப்டன் கார்ட்டர் கூட்டு வந்திருப்பாங்க. அதில் வாண்டா ஈஸியாக போட்டு தள்ளிடுவாங்க. அது பார்க்கும்போது இவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டராக இது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த வாட் இஃப்ல அந்த கேரக்டரை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறாங்க. அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இதோட பாசிட்டிவ் சைடு முடியுது. நம்ம நெகட்டிவ் சைடு போலாமா? ஃபர்ஸ்ட் இந்த வாட் இஃப்ன்றது ஆக்சுவல் மாரல் ஸ்டோரியிலேருந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் நடந்தா அந்த கதை எந்த மாதிரி போகுன்றது தான் இந்த வாட் இஃப்ன்றது. ஒரு சில எபிசோட் அப்படியே ஒரிஜினல் மூவிஸ்லேருந்து பட்டிட்டிங்கரி பண்ணி அப்படியே இதில் எபிசோட வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ எல்லா ஃபவுண்ட் த டென்ட்ரிங் அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா தார் 1ல அந்த விஷயத்த அப்படியே பட்டிட்டிங்கரி பண்ணி ரீக்ரியேட் வந்து பண்ணிக்கிறாங்க. அந்த எபிசோடில் நிறைய புது விஷயத்தை ட்ரை பண்ணிக்கிறாங்க. அது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அதோட எண்டிங்கை நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். கெஸ் பண்ணுறதை தாண்டி இதாண்ட எண்டிங் சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஒரு சில எபிசோட் வந்து கொண்டு போயிருந்தாங்க. இந்த சீசன் 2ல என்னதான் நிறைய புது விஷயத்தை ட்ரை பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து மார்வல் பண்ணி தான் இருக்கிறாங்க. எல்லா எபிசோட் கம்ப்ளீட்லி அது தார் 1ஓட ரீமேக்னு சொல்லலாம். ஏன்னா தார் 1ல நடந்த எல்லாமே அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சில பேர் சொல்லுவீங்க, டேய் இந்த வாட் இஃப்ன்றதே அந்த ஸ்டோரி இந்த மாதிரி போயிருந்தா எப்படி இருக்கும், அதானே இது ஒரு கான்செப்ட், நீ என்ன அதே ஒரு குறையா சொல்கிறேன்னு சொல்லி கேட்பீங்க. நான் பர்டிகுலர்லி எல்லா ஃபவுண்ட் த டென்ட்ரிங் அந்த எபிசோட் தான் சொல்கிறேன். அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அப்படியே தார் 1ல இருந்த அதே விஷயம் தான் ரீக்ரியேட் பண்ணுறாங்க. என்ன தாருக்கு பதிலாக எல்லாக்குறாங்க. அதுக்கடுத்து எனக்கு நெகட்டிவாக பட்ட விஷயம் எபிசோட் 1. அந்த எபிசோட் 1 முழுக்க நெபுலா பேஸ் பண்ணி தான் போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஒரு எபிசோட் அது. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது எபிசோட் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இருக்குதுலேயே ரொம்ப போரிங்கான ஒரு எபிசோட். ஓவரால் சீசன் 2 பார்த்ததில்ல எனக்கு பட்ட அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓவரால் சீசன் 2 தரமாக இருந்துச்சு. நீங்கள் இது வரைக்கும் சீசன் 2 பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ண தட்டி விட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.